motion in one dimension இதில் வரக்கூடிய differential calculus பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், அப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, அதோட சொல்யூஷன், அதுக்கப்புறம் ஒன் மோர் கொஸ்டின், இதை பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். இப்போ இது எதை பேஸ் பண்ணி வருதுனாக்கா டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸை பேஸ் பண்ணி வருது. இதில் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கனாக்கா எக்ஸ், தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது வந்து மீட்டரில் இருக்குது. அப்புறம் எம் இண்டிகேட்ஸ் கிலோகிராம், டி இண்டிகேட்ஸ் டைம் இன் செகண்ட். அப்புறம் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க, டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. அதுக்கப்புறம் ஒன் மோர் பாயிண்ட் தே ஹேவ் மென்ஷன், அதாவது ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால அது நகருது அப்படின்னா ஆக்ஸலரேஷன் ஒரு வேல்யூ இருக்குது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷனில்? வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது. ஓகேவா, வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ் பர் தி கொஸ்டினில் கிவன் டேட்டா வச்சு பார்க்கும்போது வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது தான் நம்ம பார்க்கணும். ஸோ வெலாசிட்டி எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? dx/dt, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆல்சோ இந்த கொஸ்டின்லேயே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, t இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். இப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 3, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்லேருந்து வெலாசிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில், அதாவது dx/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 2 இன்ட்டு t மைனஸ் 3 வரும், அதாவது பவர் 2 முன்னாடி வந்துடும், அப்புறம் பவரில் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா பவரில் -1 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டின் படி வெலாசிட்டி 0வாக இருக்குது அப்படின்னா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா dx/dt 0வாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா dx/dt நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 இன்ட்டு t மைனஸ் 3, தட் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 0. அது வந்து 0வாக இருக்கணும். ஓகே, இது எப்போ 0வாக இருக்கும்னாக்கா டைம் t ஈக்குவல் டு 3 செகண்ட். இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு t ஈக்குவல் 3 செகண்ட் வரும். அதாவது டைம் t ஈக்குவல் 3 செகண்டில் உங்களுக்கு என்ன இருக்குது? வெலாசிட்டி 0வாக இருக்குது. அதான் இன்டெரக்டான ஒரு மீனிங். அதுக்கப்புறம் கொஸ்டினில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, டைம் கேட்கல. ஸோ இந்த டைமை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வரும். ஸோ 1ல் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா 3யும் 3யும் ரைட் ஹேண்ட் சைடில் 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி வில் பி கெட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு சி வருது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினில் டைம் t ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3, இது ஒரு பேசிக் ஈக்குவேஷன். இதே மாதிரி டைம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் கொடுக்கலாம், இல்லை காசில் கொடுக்கலாம், இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாக்ரிதம், இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் x⁻−1, இந்த மாதிரி வேறு வேறு ஈக்குவேஷன் வேறு ஃபார்மில் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக என்ன மென்ஷன் பண்ண வரேன்னா டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் வரக்கூடிய உங்கள் ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்கள் தரவாக இருக்கணும். ஓகே, ஸோ கான்செப்ட் வந்து சேம் தான், தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஆனால் ஈக்குவேஷன் அவங்க எதை கொடுத்தாலும் நமக்கு சால்வ் பண்ண தெரியணுன்னாக்கா we have to be thorough in differential calculus. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டினில் இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல, அதை சால்வ் பண்ண சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட்டிகல் நகருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 3 மீட்டர் per செகண்ட், செகண்ட் ஆஃப் வந்து இட் இஸ் கவரிங் இன் 2 ஈக்குவல் டைம் இன்டர்வல் வித் ஸ்பீட் ஆஃப் 4.5 மீட்டர் per செகண்ட், 7.5 மீட்டர் per செகண்ட் சொல்லிட்டாங்க. இதில் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து இட் இஸ் ட்ராவலிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன், அதாவது ஸ்ட்ரைட் லைனாக என்ன இண்டிகேட் பண்ணுறது? 1 டைமென்ஷன் மோஷன். அதே நேரத்தில் ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட்னு கேட்டிருந்தாலும் சரி, ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், ஏன்னா அது ஸ்ட்ரைட்டாக நகருது. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு சேமாக தான் வரும். ஓகே, அதை கிளியராக வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதோட சொல்யூஷன் வந்து நான் வேறு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஓகேவா, எதுக்குனாக்கா அந்த கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ண போகிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஐ ஹவ் சேஞ்ச் தி வேல்யூ மட்டும் தான் நான் இதில் மாற்றிருக்கேன். ஓகே, இதில்
பாயிண்ட் ஏங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், டிங்கிறது தான் எண்டு பாயிண்ட். இதில் ஏபிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப், பிலேருந்து டி வரைக்கும் லாஸ்ட் ஆஃப், அதாவது s/2, இன்னொன்று வந்து s/2. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து 6 மீட்டர் per செகண்டில் கவர் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் இருக்குங்களா, பிலேருந்து டி இருக்குங்க இல்லைங்களா, அது வந்து இட் இஸ் கவரிங் இன் 2 ஈக்குவல் டைம் இன்டர்வல் வித் a ஸ்பீட் ஆஃப் 9 மீட்டர் per செகண்ட், 15 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோம். 2 ஈக்குவல் டைம் இன்டர்வல், இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா டைம் பிட்வீன் பாயிண்ட் பி அண்ட் சி, அதுவும் டைம் இன்டர்வல் பிட்வீன் பாயிண்ட் சி அண்ட் டி ரெண்டுமே சேம். இந்த கண்டிஷனில் பி டு சி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் per செகண்ட், சிலேருந்து டி 15 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம கிவன் டேட்டாவை எடுத்துக்குவோம். இப்போ இதில் நாம் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பி டு டி இருக்கு இல்லையா, ஈக்குவல் டைம் இன்டர்வல்லாம் பிரிச்சுருக்காங்க 9, 15. அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச ஆவரேஜ் வெலாசிட்டி யூஸ் பண்ணி ஏ டு பி 6 மீட்டர் per செகண்ட் இருக்கு இல்லையா, அதை லிங்க் பண்ணி டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகே, அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் 9 மீட்டர் per செகண்ட் அண்ட் 15 மீட்டர் per செகண்ட், இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் என்ன கண்டிஷன், டைம் வந்து ஈக்குவல் டைம் இன்டர்வலை நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ ஈக்குவல் டைம் இன்டர்வலில் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா v1 + v2 / 2, இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ அதுபடி பார்க்கும்போது 9 + 15 / 2 உங்களுக்கு 12 மீட்டர் per செகண்ட் வரும். ஸோ இந்த 12 மீட்டர் per செகண்ட் தான் என்னது ஆவரேஜ் வெலாசிட்டி, அப்படி இல்லாட்டி ஆவரேஜ் ஸ்பீட், ரெண்டுமே ஒன்று தான், ஏன்னா ஸ்ட்ரைட் லைனுக்கு. ஸோ 12 மீட்டர் per செகண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இன் லாஸ்ட் ஆஃப், அதாவது பாயிண்ட் பிலேருந்து டி வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்தது ஓவரால் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்கணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், இப்போ 6 மீட்டர் per செகண்ட் உங்களுக்கு என்னது ஃபஸ்ட் ஹாஃபில் கவர் பண்ணக்கூடிய வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடு. இந்த 12 மீட்டர் per செகண்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்துட்டோம் இல்லையா, அது. ஸோ இப்போ இது ரெண்டும் எப்படி கவர் ஆகுதுன்னா, டிஸ்பிளேஸ் வந்து பாதி டிஸ்டன்ஸ், எனிதிங் ரெண்டுமே சேம் தான், ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பாதியாக உங்களுக்கு கவர் ஆகுது. இந்த கண்டிஷனில் ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ் ஹோல்டு பை டினாமினேட்டரில் 6 மீட்டர் per செகண்ட் இருக்குங்க இல்லையா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குனாக்கா இங்கே s/2. ஓகேவா? ஸோ அப்போ s/2 / 6 அப்படி வரும். அப்புறம் ப்ளஸ் லாஸ்ட் ஆஃப், அதுவும் s/2 தான், அது வந்து 12 மீட்டர் per செகண்டில் கவர் ஆகுது. ஸோ அதுவும் ஹோல்டு பை 12. ஸோ ஒருவேளை இந்த 6 மீட்டர் per செகண்ட் 1/3 டிஸ்டன்ஸும் 12 மீட்டர் per செகண்ட் 2/3 டிஸ்டன்ஸும் கவர் ஆகியிருந்தாக்கா இந்த ஃபார்மில் எப்படி மாடிஃபை ஆகுனாக்கா எஸ் ஹோல்டு பை s/3 / 6 ப்ளஸ் 2s/3 ஹோல்டு பை 12, அந்த மாதிரி மாடிஃபை ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ ஐ திங்க் ஃபார்முலா இஸ் கிளியர் டு யூ. இப்போ இதில் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 8 மீட்டர் per செகண்ட், அது நாம் இப்போ அசியூம் பண்ணிட்ட டேட்டாவில் இதை ஆன்சர். இப்போ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அடுத்தது இதுவும் ஒரு நீட்டில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். இதில் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா வெக்டார் ஃபார்ம்லேயே இருக்குது. ஓகே, 3i வெக்டார் 4j வெக்டார், ஆக்சலரேஷன் வெக்டார் ஃபார்ம் தான். இப்போ இதில் ஸ்பீடு என்னென்னு கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 10 செகண்ட் டைம் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நீங்கள் என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணால் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார், அதாவது வெக்டாரை வந்து எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரித்து அதுலேருந்து நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இதான் நான் கொடுக்குற ஹிண்ட். இப்போ இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷனை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.